வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொருள் உணர்ந்து வேண்டுவோம் உலக நல வேட்பு. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த உலகம் நலம் பெற வேண்டும், எல்லா வகையிலையும் மக்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை மையப்படுத்தி எழுதியதே உலக நல வேட்பு கவி. இந்த வேட்பை மகர்ஷி அவர்கள் தெய்வத்திடம் வைக்கவில்லை, சம்பந்தப்பட்ட தலைவர்களின் சிந்தனைக்கே வைத்திருக்கின்றார். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சம் இன்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று 8 வரிகளிலே இந்த உலக நல வேட்பை குறித்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். இதில் ஒவ்வொரு வரியும் மிக ஆழமான முழுமையான கருத்துடையது. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். அதாவது அரசியல், ஆன்மீகம் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் பொறுப்புமிக்க மக்கள் நலம் நாடுகின்ற நல்லோராக விளங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பொதுவாக மக்களுக்கு நல்லது செய்வது போல் தோன்றினாலும் அதற்கு உள்ளாக பார்க்கின்ற போது தனிநபர் சுயநலமே மேலோங்கி இருக்கும். இதை கண்ணதாசன் அழகாக சொல்லார். கொள்ளையடிப்போன் வள்ளலை போலே, கோவிலை இடிப்போன் சாமியைப் போலே வாழ்கின்றான். ஊழல் செய்பவன் யோகியன் போலே, ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போலே காண்கின்றான். மக்களின் உடலை, உடைமைகளை, உரிமையை சரியாக பராமரிக்கின்ற ஒரு நிர்வாகம்தான் அரசியல் அமைப்பு. இதற்காக இயற்றப்படுகின்ற சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கவிஞர் வாலி அழகாக சொன்னார், நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? சாதாரண மக்கள் ஒரு காவலரை கண்டாலே அஞ்சுகிறார்கள். ஆனால் அதிகாரத்தில் உள்ளவர்களை கண்டு நீதிபதிகளை அஞ்சுகிறார்கள் என்றால் இந்த நிலை எப்படி உலகத்திலே எல்லா மக்களையும் பாதுகாக்கும், எல்லோருடைய தேவைகளையும் நிறைவு செய்யும்? சிந்திக்க வேண்டிய கருத்தல்லவா? மக்களின் தேவைகளை நிறைவு செய்கின்ற கடமை தொழில் முனைவோருக்கும் வணிகருக்கும் உண்டு. மூலப்பொருட்களை இயற்கை இலவசமாகத்தானே தந்திருக்கின்றது. அந்த மூலப்பொருட்களை மக்களின் வாழ்க்கை வசதிக்கான பொருட்களாக மாற்றுவதுதான் உழைப்பு. அதற்கு ஒரு ஊதியம். இவற்றோடு சேவை என்ற வகையில் நிர்வாகம், வணிகம் போன்றவைக்கான சம்பளம். அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. இதில் லாபம் என்பது அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இதுதான் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள், ஏற்றத்தாழ்வுகள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. உழைக்காமல் வருகின்ற பணம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை
நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை என்கிறார் கண்ணதாசன். சமூக சிக்கல்களுக்கும் வறுமைக்கும் இறைவன் எந்த வகையிலே பொறுப்பாளி? நன்றித்தும் வழிபாடு அதுவே வேண்டுதல் செய்கின்ற வழிபாடாக மாறிப்போனதற்கு யார் காரணம்? நமக்கு தேவையான வளம் அனைத்தும் பூமியிலிருந்து தானே கிடைக்கின்றன. இறைவன் எதை தண்டம் வைத்திருக்கின்றான் நமக்கு தருவதற்கு? இதை ஏன் மக்களுக்கு தெளிவுபட உரைப்பதிலே தயக்கம்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று ஒரு அற்புதமான குறட்பாவை வள்ளுவப்பெருந்தகை தந்திருக்கின்றார். பொருள் என்ன? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான். அதாவது தர்மத்தின்படி ஒழுக்கமாக வாழ்பவன் பிச்செடுக்க வேண்டிய சூழ்நிலை பரவலானால் சத்தியம் கேலி கூத்தாகும் அல்லவா? நல்லோரை காக்காத தெய்வம் ஒழிந்து போகட்டும் என்று சபிக்கிறார் வள்ளுவர். இதே கருத்தை பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் இளமையில் கொடுமை இந்த வறுமையம்மா என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா என்கிறார் கண்ணதாசன். பதவிச் செருக்கு, செல்வச் செருக்கு, புலனின்ப நாட்டம் மற்றும் இவற்றால் கிடைக்கின்ற புகழ் என்ற நான்கில் ஆணவம் சுகம் காண்பதால் தெய்வ நீதி மறைக்கப்பட்டு விடுகிறது. இந்த இரும்பு திரையை விளக்குகின்ற அறிவுதான் உண்மையான ஆன்மீகம். இதன் மூலம்தான் 3 துறை தலைவர்களும் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் அனுபவமாய் பெற்றுவிட்டால் அனைத்து திரைகளும் விலகிவிடும். உலகில் மெய்ஞான ஒளி வீசும். உலகம் சொர்க்கலோகமாகும். என்றைக்கு எல்லா மனிதரிடத்தும் நிறைவு வருகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்ற நாள். இதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலகில் உள்ள தலைவர்களுக்கு உண்டு. அடுத்தது, உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். 1 கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதி விகிதம் அந்தந்த நாட்டு அரசாங்கத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களை கொண்டு உலக பொது ஜனநாயக சட்டமன்றத்தை அமைக்க வேண்டும் என்கிறார் மகரிஷி. அந்த மன்றம் உலக மக்கள் உரிமையையும் சுதந்திரத்தையும் காப்பதற்காக தேர்ந்த பேரறிஞர்களையும் நிபுணர்களையும் தேவையான எண்ணிக்கையில் கூட்டி ஆட்சி மன்றம் அமைத்து சட்டத்திட்டங்களை வகுத்து அமல்படுத்தும். இப்படி உலக சமாதான திட்டத்திலே மகரிஷி அவர்கள் பல கோட்பாடுகளை வகுத்திருக்கின்றார்கள். அடுத்து, உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். அடுத்தவர் வளத்தை தனதாக்கிக் கொள்கின்ற பொருள் பற்றும் உலக மக்கள் அனைவரும் தனக்கே கீழ்ப்படைய வேண்டும் என்ற அதிகாரப்பற்றும் தானே போர்களுக்கு காரணம். ஓருலக ஆட்சி வந்துவிட்டால் யுத்த பயம் ஒழிந்தே போகும். எனவே யுத்தத்தை தவிர்ப்பதற்கான பொறுப்பு ஐநா சபையின் பாதுகாப்பு சபைக்கு உண்டு என்றாலும் ஒரு நாட்டின் இராணுவத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதி இன்னும் அமைக்கப்படவில்லை. அது நிகழ்வதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக சகோதரத்துவம் மலர வேண்டும். அதற்கு சுத்த சன்மார்க்க நெறி உலக மக்களிடம் பரவ வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்றுள்ள மதங்கள் தங்கள் கடமையை மறந்துவிட்டன. அடுத்து, மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். நாம் விதைப்பது 1 மூட்டை விதை நெல்,
அது தந்தது 480 மூட்டை நெல்மணிகள். இப்படி இயற்கை வளம் அபரிமிதமான ஆற்றல் உடையது. வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களின் தேவைக்கு மேல் மிகுதியாக உள்ளதனால்தான் இயற்கை வளங்கள் என்று சொல்கின்றோம். இதன் வளம் உணர்ந்து வாழ்வில் நிறைவு பெற வேண்டும். வசதியான வாழ்வு என்பதற்கு எல்லை கிடையாது. தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையைக் கண்டோம் என்கிறார் மகரிஷி. அதனால் பெற்றுள்ள வளம் அனைத்தும் மக்களுக்கு மனதிலே நிறைவளிக்கவில்லை. இப்போ பொருட்களை உற்பத்தி செய்து அல்லது வாங்கி வியாபாரத்திற்கென்று சேமித்து வைக்கின்ற இடத்தை, அந்த கட்டிடத்தை ஆங்கிலத்திலே கோடவுன் என்று சொல்கிறார்கள். நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? இந்த கிடங்கிலே உள்ள பொருட்கள் அனைத்தும் இன்னாருக்கு சொந்தம் என்று நினைக்கிறோம். ஆனால் கோடவுன் என்ற இந்த ஆங்கில வார்த்தை பிரித்து பார்த்தோம் என்றால் GODOWN இந்த 6 எழுத்துக்களை பிரித்தோம் என்றால் GODOWN, அதாவது காட் ஓன் என்று பொருள் வரும். அதாவது இந்த கிடங்கில் உள்ளது மட்டுமல்ல, எல்லா வளங்களும் இறைவனுக்கே சொந்தம், காட் ஓன். இந்த உண்மை புரிந்து தொழில் செய்பவர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது. இந்த உண்மை புரியாமல் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் விலை ஏற்றி கொள்ளையடிப்பது என்று வாழ்ந்தால் he will go down a day, ஒரு நாள் முகவரியே இல்லாமல் தொலைந்து போவான். இப்படி அந்த கோடவுன் என்ற வார்த்தையிலேயே 2 அற்புதமான கருத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. அடுத்து, உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். பாதுகாப்பும் பராமரிப்பும் முழுமை பெற்றால் விளைவது என்ன? முழுமையான அமைதி. தன்னை போல பிறரை மதிக்கின்ற தகைமை வருகின்ற போது பிறரது துன்பத்தை போக்குகின்ற அன்பும் கருணையும் வெளிப்படும். இந்த மாண்பு சமூகத்தில் பரவி விரிந்து வர ஒரு நாள் உலக அமைதி சாத்தியமாகும். உலக அமைதிக்கு மூலமான தனிமனித அமைதி பிறக்க பண்பாட்டு கல்வி வலியுறுத்தப்பட வேண்டும். இந்த கருத்துக்களை மையப்படுத்தி தெளிவாக விளங்கிக் கொண்டு உலகநல வேட்பு கவியை நாம் மன்றங்களிலே, நம்முடைய மனதிலே சொல்லுகின்ற போது, நினைக்கின்ற போது இந்த கருத்துக்கள் பூமியின் காந்த களத்திலே பரவி ஒரு நாள் உலக அமைதி வந்து சேருவதற்கான ஆற்றலை, இயற்கை திறமையை அது ஊக்குவித்து பெருக்கி விரிவடைய செய்து இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் உலகத்தில் மக்கள் எல்லா வளங்களும் பெற்று நிறைவாக வாழக்கூடிய ஒரு நாள் வந்தே தீரும். அந்த காலத்தை தான் எல்லா மகான்களும் கனவு கண்டார்கள், காத்திருக்கின்றார்கள். நாமும் அத்தகைய நாட்டத்தை உலகிலே விதைப்போம். நம்முடைய சந்ததிகளாவது ஒரு நிறைவான வாழ்க்கை பெறட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த கவியை தினசரி பல முறை நாம் நினைவிலே கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.